வணக்கம். சென்னை எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நல்ல ப்ளஃபியான ஆரஞ்சு கேக் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக செமையாக வந்திருக்கு. இதில் சொல்லியிருக்க மாதிரியே இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போடணுன்றதை பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கும் நல்ல ப்ளஃபியான கேக் வரும். இதில் என்னென்ன பொருளெல்லாம் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணோன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 முட்டை போட்டு நல்லா அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 200 கிராம் நம்ம சுகர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் நல்லா நான் சாதாரண ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு தான் நான் அதை பிளெண்ட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இன்னமும் நல்லா அது நல்லா சாஃப்டாக வரும், நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சராக வரும். அப்படி வரணும். அப்படி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கப்பு ஆயில் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி திருப்பியும் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணலாம். நல்லா பண்ணி நல்லா க்ரீமி மாதிரி அது ஸ்ட்ரக்சர் மாறட்டும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து 250 கிராம்ஸ் வந்து மைதா. இந்த மைதா போட்டதுக்கப்புறம் ஒரு பக்கமாக இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை சுற்றி வேறு சைடு நம்ம எப்போவுமே கேக் பண்ணுறப்போ மட்டும் அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. இது வந்து அந்த ஆரஞ்சினுடைய ஸ்கின்னு. இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இது வந்து ஆரஞ்ச் ஜூஸ். இது முழுக்க முழுக்க எந்த கலரோ எந்த ஃபுட் கலரோ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணலை. இதனுடைய ஃபுல் ஃப்ளேவர் எல்லாமே ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கோம். இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அந்த மாவில் ஊற்றுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கேக் நல்லா வராது. அதனால் இது கரெக்டாக இப்போ நம்ம ஸ்பூனில் இப்படி எடுத்து ஊற்றுறப்ப ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு திக்கு லேயர் மாதிரி அப்படி ஊற்றுற பதத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கேக் டை எதுனா கூட வச்சுருப்பீங்க. நான் இந்த பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் சுற்றி நல்லா 4 பக்கமும் கீ யூஸ் பண்ணலாம். இல்லை பட்டர் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட பட்டர் கூட நீங்கள் ஃபுல்லாக தடவிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக தான். நான் பட்டர் ஷீட் இருந்துச்சு, நான் அதுவுமே தான் போட்டிருக்கேன். நீங்களுமே கூட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. இது சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அப்படி சப்போஸ் பட்டர் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இப்போ A4 ஷீட்டில் கூட நம்ம பட்டர் தடவி கூட நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 டேப் பண்ணிக்கோங்க. பபிள்ஸ்லாம் அந்த ஏர் பபிள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு 3 வாட்டி டேப் பண்ணி கொஞ்சமாக முதல் நட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த தவா வந்து நான் தம் போடுறதுக்காகவே யூஸ் பண்ணுற தவா. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அடியில் எதனா ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. மேலே ஏர் போகாத அளவுக்கு எதனா ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் மேலே மூடி போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணி மீதி இருக்க நட்ஸ் எல்லாம் நான் தூவி விட்டுருக்கேன். ஏன்னா முதலே எல்லாமே போட்டோம்னா நம்ம உள்ளே இறங்கிடும். இப்போ இது இந்த நட்ஸ் அழகாக நம்மளுக்கு மேலே தெரியும். இது கரெக்டாக எனக்கு வந்து 45 மினிட்ஸ் இதுக்கு ஆச்சு. கரெக்டாக 45 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி எதனா ஒரு இரும்பு ஸ்டிக் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் குத்தி பாருங்கள், அதில் ஒட்டாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர் கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக இதே மாதிரி பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, சூப்பராக உங்களுக்கும் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ணுறப்போ நம்மளுக்கு நைஃப் கூட அதில் அழகாக இறங்குச்சு. அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.